2026 கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம். இந்த கிரக அமைப்புகளை நான் சொல்கிறேன், இதை வச்சு உங்களுக்கே புரிஞ்சிடும், நீங்களே பார்த்துக்கோங்களேன். 12ல் கேது. 12ல் கேதுங்கிறது இது ஒரு சாமியார் ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. 6ல் ராகு. ஓகே, 6ல் ராகு இருந்தால் முன்னோர்களுடைய மரபு வழியாக வரக்கூடிய எல்லா வியாதிகளும் இங்கே வரும். ஈவன் கேன்சர் கூட இந்த மரபு வழி வியாதிகளை அதை இழுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ல் சனி. திருமணங்கிறதா ஒருத்தனுக்கு முக்கியமே. 7ல் சனி இருந்து 12ல் கேது இருந்துச்சா எக்ஸாக்ட்லி இது ஒரு சாமியார் ஜாதகம். இன்னைக்கு தேதிக்கு கோச்சார பலன்களில் 10ல் குரு இருக்கிறார். 10ல் குரு இருந்துச்சுன்னா, அந்த குரு தனிச்ச குருவாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பதவி பறிபோகும். 3 விஷயம்தான் முக்கியம். என்ன அப்படின்னா, திருமணம், 7ல் சனி, வாழ்க்கை பெட்டராக இருக்குன்னா சாமியாராக போயிடக்கூடாது, அதுக்கு வேலை இருக்கணும், வேலை இல்லைன்னா தான் அவன் சாமியாராகவே போகும். இப்போ எல்லாமே நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா, உருட்டு எல்லாமே கரெக்டாக உருட்டி இங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. அப்போ இன்னைக்கு தேதிக்கு கன்னி லக்னக்காரங்களுக்கு தான் இந்த வருஷமே மோசமாக இருந்துச்சு, பாஸ்டன்ஸ். இனி இதிலிருந்து இவங்க ரெக்கவரி ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த 2025 உங்களுக்கு இப்படி இருந்துச்சு. இப்போ 2026 எதெல்லாம் நீங்கள் விடுபட்டு வெளியே போவீங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, குரு எந்தெந்த வீடுகளை உங்களுக்கு பார்த்தாரு, சனி எந்தெந்த வீடுகளை உங்களுக்கு பார்த்தாரு. உங்களுக்கு 7ல் சனி இருந்து சனி பகவானுக்கு 3 பார்வைகள், 3, 7, 10, அப்படி 9, லக்னம், 4 இந்த வீடுகளை சனி பகவான் பார்த்தாரு. 9ங்கிறது உங்களுடைய தந்தையாருடைய வீடு. அதனால தந்தையுடைய உடல் நலம் கொஞ்சம் பாதிச்சிருக்கும். தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு கொஞ்சம் பிளவுபட்டு இருக்கும். தந்தையோட சொத்துக்கள் எதுவும் உங்கள் கைக்கு இப்போதைக்கு வந்திருக்காது. 2026 ஜூலைக்கு மேலே நிச்சயமாக உங்கள் கைக்கு அது கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுமே கட்டாயிருக்கும். திடீர்னு பேசாமல் போயிருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அதை ஊதி பெருசாக்கி டோட்டலாகவே அப்பா வழி உறவுகள் பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. 7ல் இன்னைக்கு கோச்சார ரீதியாக இன்னைக்கு தேதிக்கு 7ல் சனி இருக்கிறங்காட்டி திருமணம் தாமதமாக இருக்கும். பார்த்த உடனே இல்லைங்க, செட் ஆகலை. இதே நீங்கள் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பாருங்கள், இந்த ஜாதகம் டப்புன்னு செட் ஆகும். இந்த மாற்றம் தான். இன்றைக்கி உங்களுக்கு டைம் சரியில்லை, ஆமாம் இன்றைக்கி உங்களுக்கு டைம் சரியில்லை. 1.5 வருஷத்தில் இது சரியாயிருமா? சரியாயிரும். திருமணம் நடக்குமா? நடக்கும். 2வது திருமணமும் நடக்குமா? நடக்கும். ஏன்னா சில பேர் 2வது திருமணத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு நடக்கும். 12ல் இருக்கிற கேதுவும் மாறிடுறார். ஓகேவா? இவங்க எல்லாமே ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்களெல்லாம் இப்படி வரும், இவங்க மட்டும் இப்படி போவாங்க. அதனால இவரும் கேதுவும் இடம்பெயர்ந்து போயிடுவார். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே. 6ல் இருக்கக்கூடிய ராகு இந்த மாதிரி வியாதிகளை மட்டும்தான் கொடுப்பாரா? நல்லதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரா? எஸ், நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடன் வாங்கி கொடுக்க வைப்பார். நான் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், லோன் கிடைக்காம இருந்துச்சு, அந்த லோன் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா 6ங்கிறது கடன் ஸ்தானம், ராகுங்கிற ஒரு எக்ஸ்பேண்ட் தான் பண்ணுவார். அப்போ கடனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னா, எஸ், இன்னும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். என்ன சார், கடன் வாங்குறதெல்லாம் நல்லதா? ஆமாம், நான் எனக்கு மட்டும் நானே சொல்லுவேன், எனக்கு மட்டும் கோயில் கட்டுறதுக்கு யாராவது லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக கட்டியிருப்பேன். மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்துருப்பேன். எனக்கு இன்னைக்கு தேதிக்கு 50 லட்ச ரூபா வேணும். அந்த 50 லட்ச ரூபா யார் கொடுப்பா? லோனுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிளே இல்லை. அதனால அப்போ கடன் கிடைக்கிறதுமே கூட ஒரு யோகம் தான். யோகம் இருந்தால் தான் கடனுமே கிடைக்கும். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட 5000 ரூபா கேட்குறீங்க, உங்களுக்கு அவன் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கலன்னா உங்களுக்கு வருத்தம். அப்போ என்னன்னா, கடன் பெறதுக்குமே ஒரு யோகம் வேணும். அப்போ அப்படி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கடன் கிடைக்கும். கடன் என்ன கொஞ்சம் பெருசாகும், ஆனால் கிடைச்சாலும் கடன் உங்களுக்கு இருக்கிறதுல பெருசாகும். ஆனால் உங்கள் தேவைகள் இங்கே பூர்த்தி பண்ணப்படும். தேவை இருக்கிற கட்டத்தில் எல்லாருமே கடன் கேட்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தேவைகள் இங்கே பூர்த்தியாகும், கடன் மூலியமாக பூர்த்தியாகும். அந்த கடனை உங்களால் கட்ட முடியுமா? எஸ், கட்ட முடியும். இந்த கடனால் ஏதாவது பிரச்சனை வருமா? வராது. ஏன்? ராகு நல்ல பொசிஷனில் இருக்கார். இதுவே ராகு கெட்டிருந்தாருன்னா இந்த கடன் வாங்கி நீங்கள் மாட்டியிருந்திருப்பீங்க. டோட்டலாக லாக் ஆயிருந்து ஜாம் ஆயிருந்திருக்கும். எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான். கடன் வாங்கி உரிய நேரத்தில் பணம் கிடச்சி நல்லா இருந்தவனு இருக்கான், அதே பணத்தை கடன் வாங்கி மாட்டிக்கிட்டவனு இருக்கும். அதுக்கு காரணம் அந்த கிரகம் நல்ல பொசிஷனில் இருந்துச்சா கெட்டு இருந்துச்சா அப்படிங்கிறதான். இதனால தான் இங்கே வில்லங்கமே ஏற்படுது. 10ல் குரு இருக்கிறார். உங்களுக்கு வேலை 2025 போயிருந்திருக்கும். புது வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர், நிறைய பேர் பெங்களூருக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிருந்திருப்பீங்க. பெங்களூரில் இருக்க வேண்டாம், மீண்டும் நீங்கள் சென்னைக்கே வந்துடுங்க. சனி பகவான் இருக்கிற பொசிஷனை பொறுத்து பெங்களூர் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்களா? எஸ், வெளிநாட்டுக்கு போங்க. அதுவுமே 7ல் சனி இருக்கிறங்காட்டி குளிர் பிரதேசங்களுக்கு நீங்கள் போங்க. துபாய் சம்மர், அதெல்லாம் ஹாட், வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வேண்டாம். குளிர் பிரதேசங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போங்க. அமெரிக்கா போங்க, ரஷ்யா, கனடா, இந்த மாதிரியான லண்டன் கூட நீங்கள் போகலாம். அந்த நாடுகளுக்கு போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாதிரி 7ங்கிறது வெளிநாடுகள் தான். நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கலாம். சனி பகவான் யாருடைய வீட்டில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். குரு அப்படிங்கிறவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி அந்த ஞானம் தான் படிப்பு.
அந்த படிப்பு வெளிநாட்டு கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறங்காட்டி இப்போ நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாமா? எஸ், வெளிநாடு போய் படிக்கலாம். அதுக்கு லோன் கிடைக்குமா? லோன் கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒரு கடன் லோன் வாங்கி எஜுகேஷன் வெளிநாட்டில் படிப்பீங்களாமா? படிக்கலாம். இப்போ என்ன படிக்கலாம்? சனி பகவான் லக்னத்தை பார்க்குறார். அப்போ லக்னக்காரருக்கு பிரச்சனை. ஆமாம். மந்தம். ஆமாம். இவர் வெளிநாடு போகிறதுக்குமே சட்ட சிக்கல்கள் வரும். அதெல்லாம் ஸ்ட்ரகிளை தாண்டி நீங்கள் போயிடலாம். சனி அப்படின்னா பிரேக் மட்டும்தான். ஸ்லோ பண்ணி திரும்ப ரைஸ் பண்ணிடணும். அப்போ தடைகள் வரும். நீங்கள் ஒரு தடவை அந்த வேலை நடக்கிறது 10 தடவை போனால் வேலை நடக்கும். நடக்காதுன்னு இல்லை. இவ்வளோதான். எல்லாம் சனின்னு நினச்சா இப்போ 7 திரும்ப நடக்காது. நீங்கள் ஒரு 10 பொண்ணு பார்க்கணும். தடவை அமையாது. கடன் கேட்டால் கூட 10 தடவை கேட்கணும். அப்போ தான் கிடைக்கும். அதனால சனினாலே இதுதான் ரெமிடியே. இதுக்கு தனியாக ஒரு ரெமிடி நான் எந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இது கொடுக்கப்பட்ட தண்டனை. நீங்கள் 10 தடவை கேட்டால் தான் ஒரு தடவை கிடைக்கும். நீங்கள் 10,000 பேரை பிடிச்சாதான் 1000 பேர் கல்யாணத்துக்கு வர்றோம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நீங்கள் ஒரு 10 தடவை முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் ஒன்றும் சக்ஸஸ் ஆயிரும். நீங்கள் வெளிநாடு போயிடலாம், படிக்கலாம். அதே மாதிரி காலேஜுமே உங்களுக்கு அப்படி தான். அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. 10 அப்ளிகேஷன் வாங்கி அதில் நிறையா ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் போய் நீட் எழுதி ரிஜெக்ட் ஆகி சிஏ எழுதி ரிஜெக்ட் ஆகி இது எல்லாமே உனக்கு தலையெழுத்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிடைக்காது. ஈவன் லவ் கூட ஃபஸ்ட் லவ் ஃபெயிலியர். அவ்வளோதான். சில பேருக்கு 3 லவ் ஃபெயிலியர் ஆகும். 4வது லவ் தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகும். இது தலையெழுத்து. அப்போ என்னன்னா இதை நினச்சாலும் கவலைப்படக்கூடாது. நமக்கு விதி இப்படி. அப்போ நம்ம இதுக்கு பழகிடணும் அப்படின்னு நினச்சிக்கணும். 7லேருந்து 10ஆம் பார்வையை 4 பார்க்குறார். 4ங்கிறது உங்களுடைய வீடு, வாகனம், இது எல்லாம் வாங்கக்கூடியது. அதை கரெக்டாக சனி பகவான் பார்த்தங்காட்டி எஸ், கொஞ்சம் சட்ட சிக்கல், முன்ன சொன்ன மாதிரி தாமதம், லேட்டாக நடக்கும். இது எல்லாமே ஜூலை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிளிக் ஆகும். எப்போது? 2026 ஜூலை மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஹெவி ப்ராஜெக்ட்லாம் கையில் எடுங்க. இதெல்லாம் 40 லட்ச ரூபா ப்ராஜெக்ட். கார் வாங்கினீங்கன்னா ஒரு 15 to 20 லட்ச ரூபா, வீடு வாங்கினீங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே. அந்த மாதிரி ஹெவி ப்ராஜெக்ட்லாம் அப்போ கை வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சனி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணாலும் நல்லது பண்ணுறதுக்கு குரு பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு. 2வது, இந்த 4 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் இதை லக்னம்னு வச்சுட்டிங்கன்னா 4, 7, 10 கேந்திரம். ஓகேங்களா? இது ஸ்கொயர். ஓகே. இது எல்லாமே 90 டிகிரி. இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இப்படி 90 டிகிரியில் இந்தந்த கார்னரில் இந்த 90 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றை ஒன்று தன் சக்திகளை பரிமாறிக்கொள்ளும். அதனால தான் திரிகோணத்தில் இருக்குதா, கேந்திரத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஜாதக கட்டத்தில் பார்க்கணும். ஆமாம், இங்கே சனி இருந்து இங்கே குரு இருந்தால் எஸ், இந்த ரெண்டும் இப்போ ஒன்னோட ஒன்று தன்னுடைய ஒளிகளை இவங்க பரிமாறிக்கொள்ளுவாங்க. இது முற்றிலும் இருள் கிரகம், இது முற்றிலும் ஒளியான கிரகம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய லைட்டை இந்த சனி பகவான் இழுத்துருவார். இழுத்து இந்த சனி பகவான் வலிமையாயிருவார் இந்த குரு பகவான். ஏன்னா இதுதான் ஒளியினுடைய தன்மை. என்னன்னா, இந்த பக்கம் ஒரு ஒளியை ஏற்றிட்டு இந்த பக்கம் ஒரு இருட்டை உருவாக்குனீங்கன்னா இந்த இருட்டு வெளிச்சமாகாது. இந்த இருட்டு இந்த வெளிச்சத்தை கம்மி பண்ணும். இதுதான் நடக்கும். என்னைக்குமே தீய சக்திகளுக்கு தான் வலிமை அதிகம். இயல்பாக நம்ம மனசு எப்படி தான் இருக்கும்? கெட்டதாக தான் இருக்கும். இல்லை, இந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றி 5000 ரூபா எழுதிடலாம் கணக்கில். ஆனால் இல்லை, நாளைக்கு ஏதாவது கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு பயம் வந்து தான் அதை அடிச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ டிஃபால்ட்டாகவே நம்ம இருளில் இருக்கோம். இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர்றது நமக்கு கடவுள். அதனால இந்த சனி பகவான், ஆனால் இந்த ஒளி யார்கிட்ட இருந்து வாங்கினார்னு அப்படி ஒன்று இருக்கு இல்லையா, இவர் முற்றிலும் பியூர் கேரக்டர். இந்த பியூர் கேரக்டர் இருந்து வாங்கினங்காட்டி அந்த சனி பகவான் பியூரை மாறிடுவார். இப்போ அந்த சனி பகவான் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டார். அங்கே இருந்த கூட திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கூட தடைகளை கொடுத்து பின்னாடி ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கொடுத்துருவார். வெளிநாடு போகிறது அப்படிதான். இத்தனை வருஷமாக பண்ணோம், கிடைக்கவே இல்லை. பட் கிடைச்சாலும் புளியங்கொம்பா கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பெட்டர் லைஃப் உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் வச்சிருக்கிற மொத்த ஒளியும் குருவோடது. அப்போ கேந்திரத்தில் இருக்கா கிரகங்கள் அப்படின்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா இது நல்லது பண்ணும். கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையை பார்த்தப்ப ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் குரு பகவானுடைய பார்வை பார்க்குறப்ப தான் இங்கே சில விமோச்சனங்களே கிடைக்கும். குரு பகவான் 2ங்கிற தனஸ்தானத்தை பார்க்குறார். வருமானம் அதிகரிக்குமா? நிச்சயமாக அதிகரிக்கும். வீடு, காரு வாங்கணும்னா எஸ், கரெக்டாக அதையும் பார்க்குறார். 2வது, கடன் அடையுமா? எஸ், குரு பகவான் கடன் 6ங்கிற அதையுமே பார்க்குறார். கரெக்டாக 2, 4, 6, 10லேருந்து பார்க்குறார். என்ன இங்கே ஒரே பிரச்சனை பண்ணார், என்னென்னா வேலையை மட்டும் காலி பண்ணிட்டார். வேலையை காலி பண்ணிட்டார். ஆனால் உங்களுக்கு இங்கே பிரச்சனைங்கிற அளவுக்கு எதுவுமே வராது. அதையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஜாதகத்தில் வலிமையானவராகவும் நன்மை தரக்கூடியவராகவும் இருந்தால் ஆக்சுவலி இந்த கன்னி லக்னக்காரங்க ஜாக்பாட். இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு சிலருக்கு இந்த அமைப்புங்கிறது தசாபுத்தியில் மோசமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுவுமே கம்மியாக தான் இருப்பாங்க, கம்மியான பர்சன்டேஜ். மற்றபடி கோச்சார ரீதியாக இன்னைக்கு சூப்பராக இருக்குது. இந்த அமைப்புங்கிறது கன்னி லக்னத்துக்கு ஜாக்பாட்டான அமைப்பு. இவங்க உண்மையாலுமே வாழ்க்கையில் சர்றன்னு மேலே வந்து நீங்கள் நிறைய பேர் செக் பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கன்னி லக்னக்காரங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் போட்டிருப்பீங்க. எஸ்,
உங்களுக்கு கரெக்டாக டியூன் பண்ணி கரெக்டான கைட்லைன்ஸ் கிடைச்சா கன்னி லக்னக்காரங்க 2026 ஓஹோன்னு வருவாங்க. ஜாக்பாட் எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம். கன்னி லக்னத்தில் சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கணுக்கால் பாதம் இந்த ரெண்டும் கவனமாக இருக்கணும். சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அவங்களும், வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக 2027 ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா இந்த பிரச்சனை டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிறப்புறுப்பு மலதுவாரம் இந்த பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷனுமே சுகர்னால தான் வரும். அதனால தான் எஸ்பெஷலி சுகர். ரெண்டாவது குரு வேற இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த சுகரையும் ஆக்டிவேட்டே பண்ணி விடுவார். அதனால் கம்பல்சரி நீங்கள் சுகரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தொப்பை அதிகமாக விழுகும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த தொப்பை அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆற பார்க்குறாரு இல்லையா, அதான் நோய். அந்த நோயை பார்க்குறாரு, அந்த குரு வேறு அங்கே சரியில்லை. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சுகரு, பெல்லி, தொப்பை உங்களுக்கு நிறையா விழுகும். அதனால் அதுவுமே ஜீரண மண்டலம் எல்லாமே ஜாதகத்தில் அப்படியே உள்ள போனீங்கன்னா இந்த மலத்துவாரம் அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி ஜீரண மண்டலம் அங்கே தான் பிரச்சனை. அங்கே பிரச்சனைங்கிறங்காட்டி தான் அடுத்து அதோட எக்ஸிட்டில் உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை எத்தனை நாளைக்கு இருக்குது? இந்த பிரச்சனை 6 மாதத்துக்கு இருக்கும். சரியாகுமா? ஆனால் சரியாகும், அவ்வளோதான். வியாதி வரும் எல்லாருக்கும். சரியாகுமாங்கிறத கேள்வி. சரியாகும். செலவாகுமா? ஆமாம் செலவாகும். இந்த செலவுக்கு பணம் வேணும். வேலை போச்சு? ஆமாம் வேலை போச்சு. அதுதான் இந்த மாதிரி தான். அப்போ என்னென்னா பிரச்சனைகள் வந்துச்சு. ஓவராலாக இந்த கன்னி லக்னம் 2026 எப்படி இருக்குன்னா குட் ரிசல்ட். எனக்கு தெரிஞ்சு 70% நல்லாயிருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க.